So kickstart. Today I will tell you what I have used for this particular batter. So இது வந்து கொள்ளு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஹார்ஸ் கிராம். இது வந்து ரொம்ப ஹார்ட் டு டைஜஸ்ட்னு சொல்லுவோம், பட் இட் இஸ் அ வெரி ஹை ப்ரோட்டீன். ஸோ நம்ம இதை சோக் பண்ணி தான் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். எவ்வளோ ஹவர்ஸ்? அட்லீஸ்ட் மினிமம் 4 to 5 hours சோக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஈஸிலி கிரைண்ட் பண்ணிடலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து மைசூர் தால். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிச் இன் அயன். ஸோ இது வந்து இட் வில் கிவ் யூ அ குட் டெக்ஸ்டர் ஆல்சோ ஃபார் த தோசை. நார்மல் தால்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா எப்படி? இல்லை, நம்ம உருத் தாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே உருத் தாலும் போட்டிருக்கேன், நீங்க கடலைப்பருப்பும் போடலாம். இருந்துட்டா வந்து உங்களுக்கு வந்து இஸ் பெட்டர், பிகாஸ் இதுல வந்து அந்த ஸ்கின்ல வந்து ஒரு டாக்ஸின் இருக்கு மைசூர் தால். அதுக்கு தான் அதை வாஷ் பண்ணிட்டு அந்த ஒயிட்டா வரும், அந்த ஸ்டார்ச் மாதிரி. அது இட் இஸ் காட் அ டாக்ஸின். நம்ம எப்படி பீனட்லயும் ஒரு டாக்ஸின் இருக்குன்னு சொல்லுமோ அது மாதிரி இதுலயும் இருக்கு. ஸோ அதனால தான் அந்த காலத்துல நமக்கு நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இட்ஸ் வெரி வெரி ஹை ப்ரோட்டீன். அது அயன் இஸ் ஹை. அப்போ நம்ம கழுவிட்டு அந்த ஒயிட் போற மாதிரி கழுவணும். இந்த மாதிரி ஸ்பிளிட்டா இருந்துட்டா இட்ஸ் ஈஸியர், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ரிமூவ்ட், தி ஸ்கின் இஸ் ரிமூவ்ட். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஒயிட் இது இல்லை, ஒயிட் பீன்ஸ். இதுவும் வந்து இட்ஸ் ஹை ப்ரோட்டீன். இப்போ இதுல என்னன்னா இதோட காம்பினேஷன்ஸ், இது நான் வந்து காபூலி சன்னா எடுத்திருக்கேன். இதுல நீங்க பிளாக்கும் யூஸ் பண்ணலாம்.